எளிமையா வீட்ல இருக்க ஒரு சில பொருட்களை வச்சு மொறுமொறுன்னு ஓமப்பொடியை செஞ்சோம். இத பானிபூரி பேல்பூரி மட்டும் இல்லாம ரசம் உப்பு பருப்பு சாதத்துக்கூட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. இப்ப ஓமப்பொடி செய்யறதுக்காக இந்த அளவுக்கு பெருங்காயத்தை தண்ணியில ஊற வச்சிடலாம். இப்ப 1.5 தேக்கரண்டி ஓமத்தை அம்மியில வச்சு பொடியா அரைச்சு எடுத்துக்குவோம். ஓமப்பொடி சுட்டு எடுக்கிறதுக்காக எண்ணெயை காய வச்சுட்டு மாவை பிசைய ஆரம்பிச்சிருவோம். 400 கிராம் கடலை மாவு, 100 கிராம் அரிசி மாவு, அம்மியில அரைச்சிக்கிட்ட ஓமம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிட்டு 1/4 தேக்கரண்டி மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தண்ணியில ஊற வச்சிருந்த பெருங்காயம், 1 தேக்கரண்டி வெண்ணெய் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு மாவை இப்ப கட்டியா பிசைய ஆரம்பிச்சிருவோம். மாவை கட்டியா பிசையறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதுமானது. இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சுக்கிட்டா சரியா இருக்கும். இப்ப நம்ம சுட வச்சிருந்த எண்ணெயில 2 தேக்கரண்டிய மாவோட சேர்த்து கலக்கிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவை இடியாப்ப அச்சுல நிரப்பிடலாம். எண்ணெய் சரியான பதத்துக்கு வந்ததும் மாவை இப்ப பிழிய ஆரம்பிச்சிருவோம். ஓமப்பொடி நல்லா வேகிறதுக்காக 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். ஓமப்பொடி நல்லா வெந்து மொறுமொறுன்னு ஆனதும் எண்ணெயிலிருந்து எடுத்துருவோம். இப்ப பிசைஞ்சு வச்சிருந்த எல்லா மாவுலையும் இதே போல சுட்டு எடுத்துக்க போறோம். பொரிச்சு எடுத்துக்கிட்ட ஓமப்பொடிய இப்படி நுணுக்கி விட்டுக்கிட்டா சாப்பிட சரியா இருக்கும். இத ரசத்துக்கோடையும் உப்பு பருப்பு சாதத்துக்கோடையும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும்.